ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் துபாயில் உள்ள குளோபல் வில்லேஜுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். குளோபல் வில்லேஜு சண்டே அன்னையோட கடைசி நாள். நாங்கள் நாள் தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததோடைய செம்மையாக இருந்துச்சு. முன்னாடி நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு லோக்கலில் உள்ள ஒரு லேடியே விஐபி கார்டு கொடுத்தாங்க. எனக்கு அந்த கார்டு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. முடிய போகுது அப்படின்றனால நாங்கள் டிக்கெட்டும் வாங்கிட்டோம். அந்த டிக்கெட் வாங்கினது அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். விஐபி கார்டு முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் விஐபி கார்டை காட்டி நாங்கள் தனி கேட்டில் உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் செம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வந்தோடனே என்ட்ரன்ஸ் இது தான். தண்ணியில் குதிரையெல்லாம் வச்சு செமையாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துலேயே போயிட்டோம். இருட்டு ஆக தான் குளோபல் வில்லேஜ் செம்மையாக இருந்துச்சு. சனிக்கிழமை அப்படின்றனால பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். குளோபல் வில்லேஜில் எல்லா நாடும் வச்சுருந்தாங்க. அந்த எல்லா நாட்லேயும் நம்ம என்னென்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற எல்லா பொருளையும் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் துபாயில் உள்ளவங்க லோக்கலில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட நாகரிகத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பொருள் தான் அவங்களும் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய ஏரியாவில் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நடந்து போகணும், நல்லா நடக்கணும். நடக்க ரொம்ப நேரம் ஆகுது. நான் பொறுமையாக ஒவ்வொரு இடமா நடந்து பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. மக்கள்லாம் வேறு நாட்டிலேருந்தெல்லாம் வந்தாங்க. சைனா, ஜப்பான் இதெல்லாம் முடிய போகிறன்றனால ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. புது நாட்டு மக்கள்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஸ்ரீலங்காக்குள்ளே போனோம். அது மாதிரி ஒவ்வொரு நாடாக ஸ்ரீலங்கா, டர்க்கி, துருக்கி, ஜப்பான் இது மாதிரி எல்லாம், இந்தியா எல்லாமே வச்சு அவங்கவுங்க யூஸ் பண்ணுற பாரம்பரியம் பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே சாப்பிட்றதுக்கு கடை, துணிக்கடை, நகைக்கடை இது மாதிரி கடை ஸ்டால் ரொம்ப போட்டிருந்தாங்க. இந்த நகையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ரேட்டுக்கே பார்த்திங்கன்னா 3000 இப்படி சொல்லியிருந்தாங்க. நான் எதுவுமே வாங்கலை. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், துபாயில் இந்த பறவையை வச்சுருப்பாங்க. இதுதான் துபாய் மக்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்த வெளிநாட்டு மக்களும் எல்லாமே அந்த பறவையோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் துபாய் மக்கள் யூஸ் பண்ண வீடு இப்படி தான் இருந்துச்சு. அதை ஒவ்வொன்றையும் அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ணுற வாசனை திரவியத்தை போட்டு சாம்பிராணி மாதிரி வச்சுருந்தாங்க. வாசம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரொட்டி சுடுறதுக்கு அடுப்பு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோம். அவங்க யூஸ் பண்ணுற தைலம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நான் பார்த்துட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா, அந்த லோக்கல் துபாய் மக்கள் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க அந்த ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போய் பார்த்துக்கிட்டே போகிறோம். இது இன்னொரு வீடு. இந்த வீட்டில் பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி செட்டப் நம்ம மாதிரியே கதவு பூட்டு எல்லாமே இருந்துச்சு. என் பையன் அங்கே போனோன்னா ஒட்டகம் வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டகத்து மேலே ஏறி போகலாம். நம்ம காசு தான் பே பண்ணோம். என் பையன் ஒட்டகத்து மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டாப்புல. அதனால் அந்த பையனை நாங்கள் ஒட்டகத்து மேலே ஏற்றி விட்டோம். என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஊஞ்சல் அதே மாதிரி தான் டென்ட்டு மாதிரி முன்னாடி அடிச்சிருந்தாங்க. நம்மள மாதிரி தான் இது வரவங்க உட்காருங்க. இதுமாதிரி புல்கட்டு மாதிரி இருக்குது. இதை வச்சு அந்த காலத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணாங்களாம். இது கல் வீடு எல்லாமே அப்படியே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஜீப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அப்படியே அந்த காலம் லோக்கல் யூஸ் பண்ணதை முடிச்சுட்டு அப்படியே வந்தால் இன்னொருல யுஏஇ
இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு எல்லாமே அங்கே உள்ள மக்கள் வந்து இது மாதிரி தான் லீவ் டைமில் வந்து மால் இது மாதிரி இதில் வந்து தான் பொழுதை வந்து போக்கிக்கிறாங்க. ரொம்ப என்ஜாயாக இருக்கிறாங்க. நல்ல கும்பல், ரொம்ப ரஷ்ஷு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் யூஸ் பண்ணுற நட்ஸு, வாசனை பொருள், இது மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணுற நகை, சென்ட்டு, சாக்லேட்டு, பிஸ்கட்டு, பர்ஸு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பூந்து பூந்து பார்த்துட்டே போனோம். பார்க்க வந்து அழகாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தொடர்ந்து நடக்க வந்து நம்மளுக்கு கால் வந்து வலிக்காமல் இருக்கணும். நம்ம வந்து போயிட்டோம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா இனிமேட்டு பார்க்கவே முடியாது அப்படின்றதுனால எனக்கு கால் வலி தான். இருந்தாலும் நான் நடந்து எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு பிடிச்சது நகை, சென்ட்டு இது மாதிரி உள்ளதாக தான் நான் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். எப்படி வச்சுருக்காங்க மாடல் என்ன, அதே மாதிரி ட்ரெஸ் மாடல் ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் நகையெல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போனேன். மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வளையல் வந்து எல்லா நாட்டிலையுமே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சில நாட்டில் வந்து லாங் செயின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் காயின் மாதிரி வச்சு கழுத்தை ஒட்டின மாதிரி வந்து அரபியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தலைக்கு அது மாதிரியே வந்து கட்டிக்கிறாங்க. நம்ம ஊரில் காயின் மாதிரி ராஜஸ்தானில் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து காயின் மாதிரி வச்சுருந்தாங்க. இது பாகிஸ்தானில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சரி பாகிஸ்தானுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் அங்கே யூஸ் பண்ணுற பழங்கால பொருள் எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு எல்லாமே கிட்டத்தட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. சேஞ்ச் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த மசூதியை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கூட தாஜ்மஹால் தான் நினச்சேன். என் பையன் சொன்னான் தாஜ்மஹால் இல்லைம்மா, இது வந்து மசூதிமா அப்படின்னு. நான் தாஜ்மஹால்னு இருந்தேன். அப்புறம் டர்க்கி நாட்டுக்குள்ளே போய் பார்க்கலான்னு போனோம். அங்கே போனோடனே ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. என் பையன் அதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாப்புல. அதனால் டர்க்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த டர்க்கி ஐஸ்கிரீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லைப்பா. அது வந்து மைதா மாவை மிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. என் பையன் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்துட்டாப்புல. அதை சாப்பிட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படியே ஜவ்வுன்னு ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு வரல. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொன்றா பார்த்து பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். நல்லா சாயந்தரம் நேரன்றனால ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படியே வண்டி வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. வயசானவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ் சக்கரம் வச்ச வண்டியில் உக்காந்துக்கிட்டு தள்ளிட்டு வந்தாங்க. எல்லாமே வயசானவங்க அப்படின்னா கூட அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து வண்டியில் உட்கார வச்சு தள்ளிட்டு வந்து அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து தண்ணியில் சூப்பராக இருக்குது. தண்ணியில் வந்து இதுமாதிரி கலர் கலராக வர மாதிரி ரொம்ப பேர் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, சொல்லவே முடியல. நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. போட்டில் எப்படி செட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போன வருஷமே ஓப்பன் பண்ணியாச்சு. போன வருஷம் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சான். என் பையன் வந்து பார்த்தாப்புல இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பரவாயில்லமா தாம்மா இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு இதே செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணாங்க பாருங்கள். அவ்வளோ மக்கள் வராங்க, ஒரு குப்பை கூட இல்லை. நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்களும் தான் வராங்க. அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா டஸ்ட்பினில் எல்லாமே போட்டு நல்லா நீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்மளும் கற்றுக்கணும். எல்லாம் குழந்தையோடு வந்து அந்த புல்தரையில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணாங்க. இது குழந்தைங்க விளாட்ற இடம். எல்லாம் ஃபுல்லாக கேம் தான்.
அதனால் குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு இங்கே வந்து பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. குழந்தைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் செம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து எல்லாமே பேரண்ட்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இது பாருங்கள் மேலே போயிட்டு வருது. அதில் வந்து சும்மா ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் பாருங்கள் பால் மாதிரி ஒன்று போயிட்டு வருது. அதுலேயும் பார்த்தா என்னடா பால் மாதிரி மேலே போயிட்டு கீழே வருதுன்னா சத்தம். அதுவும் வந்து ஏதோ ஒரு மாதிரி மேலே போயிட்டு வர மாதிரி கேம் ஷோ தான். கடைசியில் நாங்கள் வரப்போ வந்து இது மாதிரி வந்து பட்டாசுலாம் வெடித்து அந்த முஸ்லீம் பாட்டு விட்டுருந்தாங்க. காதுக்கு கேட்கவே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை நாங்கள் கடைசியாக பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம். வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா ரொம்ப கூட்டம் போயிட்டே இருந்துச்சு. பாய்.